சாப்பிட்ற குழந்தைங்க கூட அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன செஞ்சு கொடுக்குறோமோ அதை கம்முன்னு கொண்டு போயிடுவாங்க. என் 2 பிள்ளைங்களும் கொடுத்து விட்ற லஞ்ச் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாதி சாப்பிட்டுட்டு பாதி திரும்ப கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டே லிஸ்ட்டு வேற போட்டு வைக்கிறது, அக்காவும் தம்பியும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி. இதே பார்த்தீங்கன்னா அவன் கேட்டதை செஞ்சு தரலன்னு சொல்லி வீட்டையே 2 ஆக்கிட்டான். எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது நான் செஞ்சு கொடுக்கலன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி நைட்டே சொல்லிட்டு தூங்கிட்டான். எனக்கு இந்த சமையலே பிடிக்காத வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி பூரி இதெல்லாம் பண்ணுறது தான். ஏன்னா ஒரு பெரிய ப்ராசஸாக போகிற மாதிரியே இருக்கும் எனக்கு இந்த சமையல். என்னடா பண்ணுறது, குழந்தை நேற்றே கேட்டுட்டான், அப்புறம் செஞ்சு கொடுக்கலன்னா ரொம்ப பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு காலையில் வச்ச அலாரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒர்க் இருக்குமே அப்படிங்கிறனால. எனக்கு பார்த்தீங்கன்னா அவன் கேட்டது ஞாபகத்துக்கே இல்லை. அவன் நைட்டு சாப்பிடும்போது தான் சொல்லிட்டு இருந்தான், நாளைக்கு எனக்கு பூரி வேணும் இல்லாட்டி நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு. அப்புறமா போய் பார்த்தா கோதுமை மாவு வேறு வீட்டில் கம்மியாக தான் இருந்துச்சு. கடை வேறு லாக் பண்ணுற டைம் 9:45க்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg மட்டும் மாவு வாங்கி. எனக்கு என்னமோ இந்த மாவு பிசைகிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என் மூஞ்சை பார்த்தாவே தெரியும் எனக்கு ஒரே எரிச்சலாக ஒரு இந்த மாவு பிசைகிறத நினச்சாவே. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பேக்கரியில் ஒர்க் பண்ணுறதுனால அவர் வந்து ஈஸியாக மாவு பிசைஞ்சிருவார். அவர் பிசைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி வரவே வராது. சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தினே எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இந்த பூரினா கூட ஒரு 2-3 சாப்பிட்ருவேன். ஆனால் சப்பாத்தி பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க எப்போ பார்த்தாலுமே பூரி வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கனால அதில் மிச்சம் இருக்க மாவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் சப்பாத்தி போட்டு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. பிசையும் போதே சரி அளவாக பிசைஞ்சோன்னா அது கரெக்டாக போயிடும். ஆனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுறதுனால மிச்சம் இருக்க மாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே தான் அதை செஞ்சு சாப்பிட்ற, வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகும். பையன் எந்திரிக்கிறதுக்குள்ளே சரி ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்காச்சும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி வேகமாக செஞ்சுட்டு இருந்தேன். எப்படியும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சாட்டிருக்கு. ஏன்னா எந்திரிச்சு வந்ததையும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மாவு கொடுங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராவடி பண்ணிகிட்டே இருக்கேன். கரெக்டாக நான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கேன். பின்னாடி வந்து நின்றுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவு கேட்டான், கொடுத்துட்டேன். கொடுக்கலின்னா மறுக்கா அழுதுட்டுருப்பான் ஸ்கூல் கிளம்பும்போது. அதனால் அவன் கையில் கொஞ்சோண்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கி இவங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருந்த மாவில் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.